ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரி வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ என்னோட பர்த்டேக்காக தான் நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண போறேன். ஸோ 21 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண போறேன். ஸோ நீங்க பண்ணணும்னு நினைச்சா பண்ணுங்க, இல்லாட்டினா முடியல, நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து வெளியூர் போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ எனக்கான டே இல்லையா? ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டபடி சாப்பிட்டேன்னா அகெயின் இப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே வெயிட் போட்டுருச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து எப்போவுமே இப்படி விட மாட்டேன். உங்களுக்கே தெரியும், ஒரு 1-2 இது பண்ணும்போதே நான் வந்து அலர்ட் ஆகிடுவேன். ஸோ அதனால் நான் வந்து போடுறேன். ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிக்கோங்க. பண்ணுறவங்க எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்றது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து திங்கக்கிழமையிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது May 4. ஸோ நீங்கள்லாம் என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? எனக்கு வந்து May 25 பர்த்டேவா? ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து பசங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவுங்க. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் கூட ஆஃபீஸ், சரி லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் பண்ணிட்டோம்னா மதியத்துக்கு நமக்கும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை முன்னாடி வதக்கல பாருங்க. இது ஒரு மல்லித்தலை சாதம் பண்ணுறதுக்கு தாங்க. நல்லா வந்து ஒரு குக்கரில் வந்து நெய் வந்து நான் சூடு பண்ணிட்டேன். அதில் வந்து சோம்பு போட்டுட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கணும் இல்லையா? அது போடாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டு நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு என்னென்னா மல்லித்தலை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சிருந்தேன். அந்த பேஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டேன். அதனால கொஞ்சமாக போடையிலே எனக்கு நினப்பு வந்துருச்சு. அப்புறமா அதையும் போட்டுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தையும் போட்டு வதக்கணும். நல்ல வரைக்கும் நல்லா வதங்கிருச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த தனியா அந்த இது அரைச்சோம் இல்லையா மல்லித்தலை, அதையும் போட்டுட்டு சிக்கன் மசாலா மட்டும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அது ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீன் மேக்கர் நல்லா சுடுதலில் போட்டு நான் எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சு போட்டு உப்பு போட்டு நல்லா சுருள வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துட்டு தேவையான தண்ணி, உப்பு எல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா இது ஒரு நல்ல ஒரு புலாவ் மாதிரி நல்லா இருக்குங்க, சூப்பராக டேஸ்ட்டு. நீங்கள் இதை சிக்கன் மசாலா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இப்போ பச்சை மிளகா போட்டோம்ல அதுவே போதுமானது, மசாலா தேவை கிடையாது. பட் இருந்தாலும் நான் இன்றைக்கி வந்து அப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். உண்மையாக ரொம்ப நல்லாச்சு. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது டக்குன்னு தோசை மாவு இருந்தது. தோசை ஊற்றிட்டு அது கூட தேங்காய் சட்னி அரைச்சாச்சுங்க. சூப்பராக வந்து நல்லா கடுகு நிறையா போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கடுகு கருவேப்பிலை எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அது கூட வந்து காஃபி எல்லாம் போட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தோசை அது கூட வந்து நல்லா அந்த கடுகாக எடுத்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. நான் ஒரு கடுகு பைத்தியம், செம்மையாக இருக்குங்க. ஸோ சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து தேங்காய் சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்மையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணால் குக்கர் சூப்பராக வந்து இந்த பாருங்களேன் சோயா சங்க்ஸ் இதெல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது சாதம். அதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து வச்சு கேரட்டும் கொஞ்சம் வெள்ளரிக்காவும் கட் பண்ணி வச்சு சிம்பிளாக வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சிக்கு ஒரு காஃபி போட்டு கொடுப்போலே அதையும் போட்டு கொடுத்துட்டு குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆகிட்டேங்க. ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, அது போக கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாரு இல்லையா? ஸோ அதனால் வந்து போயிட்டு மேலே விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஸோ அதான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி கிளிப்பு குத்திருக்கேன் பாருங்கள், எனக்கே வந்து தெரியலை, எனக்கு பார்க்கும்போது தான் சிரிப்பாக இருக்குது. மற்ற எடிட்டிங்கு, க்ளீனிங் அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு தான் புலாவ் அந்த பண்ணது ஹாட் பாட்டில் போட்டு வச்சுருந்தேன்னா சூப்பராக இருக்குது. சரி அது கூட ஒரு ஆம்லேட் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஆம்லேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக முடிச்சாச்சு. என்ன சிஸ்டர் இன்றைக்கி சாமி கும்பிட்டீங்க அப்போவே வந்து இது சாப்பிட்றீங்கன்னா, சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டோங்க. ஸோ அதனால தான் சூப்பராக வந்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு சமைச்சு போட்டாச்சு. ஆம்லேட் போட்டு அம்மாச்சிக்கு ஃபஸ்ட்டு வந்து வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஊறுகாய் வச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதையும் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டு நானும் வந்து நிறைய சோயா சங்க்ஸ் போட்டு அந்த சாதம் வந்து மல்லித்தலை சாதம் எடுத்துகிட்டு அது கூட வந்து முட்டை ஆம்லேட் வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்ச் வந்து நான் முடிச்சிட்டேங்க. ரொம்ப சிம்பிளாக தான் போயிட்டுருக்குது, பரவாயில்ல. சீக்கிரமாக சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் காஃபி வந்து ஈவினிங் போட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் வந்து மோமோஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நானும் தான் போனேன், என்னன்னா அது விலாக் எடுக்கவே இல்லை, ஏன்னா டக்குன்னு போயிட்டு வந்தோமா த்ரெட்டிங் எடுக்கிறதுக்காக. ஸோ அப்போயே மோமோஸ் வாங்கிட்டு வந்தோமா, ஃப்ரைடு மோமோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ் மாற்றிட்டு சரின்னு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது இந்த சிக்கன் கபாப் வந்து வாங்கிட்டு வந்தோம் வரையிலே, அதை வந்து அப்படி ஃப்ரை பண்ணிக்கலான்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அது கூட வந்து சாதம் எல்லாமே இருந்துச்சு, அதை வச்சு ஓட்டியாச்சு அவங்களுக்குலாம். நான் ஒரு 4-5 பீஸ் வந்து இதில் வந்து சிக்கன் கபாப் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டாச்சுங்க, அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்தாச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா கடைசியாக தண்ணி குடிச்சு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ஸோ ரொம்ப ஜென்ரலான ஒரு டேவாக தான் போயிடுச்சு. சீக்கிரமாக வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களோடது என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எத்தனை டே பண்ணலான்றதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், அதுக்கு ஏற்றாப்புல பண்ணிக்கலாங்க, சரிங்களா? அப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.